வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் ஜனவரி மாதம் அந்த விகடனை புரட்டிய போது ஒரு அருமையான கேள்வி பதில் ஒன்று இருந்தது. கனடாவை சேர்ந்த ஈழத்து கவிஞரான சேரன் அவர்களின் நேர்காணல், கதிர்வேலன் அவர்களின் நேர்காணல் அடங்கிய கேள்வி பதிலில் ஒரு சிறிய கேள்வி, அதன் பதில் மிக பொருத்தப்பாடாகும். இன்றைய ஈழநிலை மட்டுமல்ல, பொதுவில் அரசுகளின் நிலைமை என்ன என்று பற்றி மிக அழகாக கூறியிருக்கிறார். ஈழத்தமிழர்கள் வாழ்வுக்கும் சாவுக்கும் எனது கவிதைகளே சாட்சி என கூறும் சேரனின் அந்த கேள்வி பதிலை நாம் பார்ப்போம். கேள்வி: முள்ளிவாய்க்கால் முடிவுக்கு பிறகு ஈழப் போராட்டத்தை திருப்பி பார்க்கும் பொழுது எழும் எண்ணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்காக சேரன் ஒரு சிறப்பான ஒரு பதிலை சொல்றார். தமிழக மக்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய பதில். என்ன சொல்றாருன்னா, போராட்ட களத்திலிருந்து அரசியல் கட்சியாக மாறியவர்கள் இப்பொழுது இலங்கை அரசின் அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை பலரும் வரவேற்றுகிறார்கள். அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் பற்றி கூறும்பொழுது ஒருவர், அமெரிக்கா ஜனாதிபதியாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாலும் எந்த மாற்றமும் உலகத்தில் நடக்காது என்றார். அமெரிக்க அரசின் அமைப்பு, அதன் இராணுவ மேலாட்சி, படைத்துறைக்கு அவர்கள் வழங்கியிருக்கின்ற கட்டற்ற அதிகாரம், உலகம் முழுக்க அவர்கள் வைத்திருக்கின்ற 6 லட்சம் படையினர் இருக்கும் வரை இயேசு கிறிஸ்து வந்தாலும் எதையும் மாற்ற முடியாது என்பார்கள். அதுபோல இலங்கை அரசு இனவாதத்தால் கட்டி எழுப்பப்பட்டு நிலைநிறுத்தப்பட்ட அரசு. அந்த அரசை புடம்போட்டு புதியதாக எல்லா சிறுபான்மையினரும் இடம்பெறச் செய்து மாற்றாத வரை தமிழக மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இந்த சிறுபான்மை மக்களுக்கும் தீர்வு வராது. இதுதான் நிலைப்பாடு. இந்த மக்களாட்சியில் நியாயமான சமத்துவமான ஒரு தீர்வை வழங்கி எல்லோரையும் இணைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை இந்த அரசு தவறிவிட்டால் இது போன்ற வாய்ப்பு இனிமேல் கிடைக்காது, வராது என்று கூறுகின்றார் சேரன். நாம் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, அரசு எவ்வளவு ஒரு கொடூரமானது என்பதும் இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் அதை மாற்ற முடியாத வகையில் அந்த இராணுவ படைபலம், அதிகார அமைப்பு, நிர்வாக அமைப்பு இருக்கிறதை கவிஞர் சேரன் தனது நேர்காணலில் அழகாக குறிப்பிட்டார். நன்றி.